திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாட்களில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? திருவோண நட்சத்திரம் சந்திரன் ஆரம்ப கால தசா வரும் திருவோண நட்சத்திரத்திற்கு. இந்த நட்சத்திரங்கள்லயே பார்த்தீங்கன்னா, திருன்னு ஆரம்பிக்கிறது 2 தான். ஒண்ணு திருவாதிரை, ஒண்ணு திருவோணம். ஸோ ஒண்ணு பெருமாள்து, ஒண்ணு சிவபெருமான்து. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த கஷ்டத்தினுடைய கடைசி நேரத்துல பெருமாள் அனுகிரகத்துல அவங்க வெளியில வந்துருவாங்க. வாழ்க்கையில நிறைய போராடி தான் அவங்க ஜெயிக்கணும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். வாழ்க்கையில அவங்க நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா கூட, அடுத்தவர்களுக்கு செய்துவிட்டு தான் அவங்க அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பகவான் புண்ணியத்துல பணத்திற்கு அவங்களுக்கு எப்பொழுதுமே குறை வராது. நல்ல ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அவங்களுக்கு. பட் ஸ்டில் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்திற்குன்னு சில தோஷங்கள் உண்டு இல்லையா? ஸோ அந்த தாரதோஷத்தின்படி எல்லாம் இருந்தும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு குறைச்சலா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த தோஷம் தீர்வதற்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை தோறும், அதாவது சோமவாரத்துல சிவபெருமான் மற்றும் விஷ்ணு, ஹரி, ஹரன் இவங்கள வணங்குறது நல்லது. அப்ப அது யாரை வணங்கணும்? ஐயப்பனை தான். ஐயப்பனை கெட்டியா பிடிச்சிருந்தா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எதுலேயுமே குறை இருக்காது. ஸோ ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் ஐயப்ப சுவாமியை மனசுல நினைச்சுண்டு அவங்க நெய் விளக்கு ஏற்றலாம் வீட்டிலேயே. அந்த நெய் விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவோண நட்சத்திரம் எப்போ ஃபுல்லா ஒரு 20 நாழிகையாவது இருக்கணும். சூரிய உதயத்துல அந்த திருவோண நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க. 20 நாழிகை இருக்கணும். அன்னைக்கு ஐயப்ப சுவாமிக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் வீட்லயே. ஒரு 3 நெய் தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கி பழங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்தீங்க அப்படின்னா, பஞ்சாமிர்த நைவேத்தியம் பண்ணலாம். இதை பண்ணும் பொழுது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.